ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்வீட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரான் வச்சு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பெரிய வெங்காயம், பூண்டு, கிராம்பு, பட்டை, இஞ்சி, அதுக்கப்புறமா வரமிளகா, தேங்காய், தக்காளி. இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் வந்துட்டு ஒரு மசாலா, ஹோம்மேட் மசாலா பண்ண போகிறோம். தேங்காய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைம் வந்து மிக்சியில் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து நம்ம எப்பவும் போல் ஆயில் தேவையானது ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு போட்டு அது வெடிச்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிட்டேன், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவெல்லாம் எடுத்து நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எனக்கு வந்து தேவையான அளவு நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் 2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ரான் போடணும். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ப்ரான்லாம் எடுத்து அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா உப்பு காரம் எல்லாமே பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணுன்னாலும் வைக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணி வைக்கல. ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கும் போது வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருப்போம். அதனால வந்து க்ளோஸ் பண்ணி வச்சா நிறைய தண்ணி விட்டுருங்கிறதுக்காக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விடலாம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போது நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை, ரைஸ்ன்னு எதில் வேணால் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க அந்த ப்ரான் கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.